மாணவர்களே, இப்போது நாம் கற்க இருக்கின்ற பகுதி இவ்வலகின் இறுதிப் பகுதி 28.4 அளவிடை படங்களை வரைதல். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, இந்த செயற்பாட்டை கவனியுங்கள். உங்கள் பாடசாலை காணி 100 மீட்டர், 70 மீட்டர் அளவுடைய ஒரு செவ்வக காணியாகும். பாடசாலை காணியானது 100 மீட்டர் 70 மீட்டர் அளவுடைய செவ்வக காணி. இந்த விடயத்தை வரிபடத்தில் காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? எவ்வாறு காட்டலாம் என்பதை பற்றி சிந்திப்போம். சிலர் எந்தவிதமான அளவு சட்டங்களும் கருவிகளையும் பாவிக்காது நேரடியாக இவ்வாறு வரையவும் முடியும். இது ஒரு பக்கம் நீளம் என்றபடியால் அதனை 100 மீட்டர் என போடலாம். அகலத்தை 70 மீட்டர் என போடலாம். உண்மையில் இதோ இந்த படத்தை நாம் குறிப்பிட வேண்டுமென்றால் இதனை கூறுவோம் பருமட்டான வரைபடம் என்றுதான் கூறுவோம். இதனை பருமட்டான வரைபடம், ஸ்கெட்ச் டயக்ராம் என்றும் கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த விபரத்தை உள்ளடங்கியதாக ஒரு எளிமையான வரைபடமாக காட்டுதல். இப்போது நாம் அதே வரைபடத்தை அளவு திட்டங்களை பயன்படுத்தி வரைவதை பற்றி நினைத்து பாருங்கள். இப்பொழுது நீளம் 100 மீட்டர். அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் 10 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கோட்டை வரைந்து கொள்கின்றோம் என எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் அகலம் 70 மீட்டர் என்றபடியால் 7 சென்டிமீட்டரையும் நீங்கள் குறித்துக் கொள்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ இவ்வாறு செங்குத்தான 10 சென்டிமீட்டர் கோட்டை வரைந்து பின்னர் அதில் ஒரு புள்ளியில் ஒரு உச்சியில் செங்குத்தையும் அமைத்துள்ளோம். அதில் 7 சென்டிமீட்டர் நீளத்தையும் குறித்துள்ளோம். இப்பொழுது நாம் மற்றைய பக்கமும் அவ்வாறே செங்குத்தை வரைந்து 7 சென்டிமீட்டர் நீள கோட்டையும் குறித்துள்ளோம் என கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இதோ செங்குத்தை வரைந்து 7 சென்டிமீட்டர் நீளத்தையும் குறித்து விட்டோம். இனி பின்னர் இவ்வாறு செவ்வகத்தினது மற்றைய பக்கத்தையும் அமைத்துக் கொள்வோம். இப்போது இந்த செவ்வகமானது அந்த காணியினது பல பண்புகளை பிரதிபலிக்கின்றது. ஒன்று, செவ்வகம், அதன் கோணங்கள் எல்லாம் 90 பாகை, எதிர்பக்கங்கள் சமன் என்ற வகையில் அமைகின்றது. மேலும் இன்னும் ஒரு விடயம், 100 மீட்டரை நாம் 10 சென்டிமீட்டராக குறித்துள்ளோம். மீட்டரை 10 சென்டிமீட்டராக குறித்துள்ளோம். அவ்வாறுதான் இதுவும். மேலும் 70 மீட்டரை 7 சென்டிமீட்டராக குறித்துள்ளோம். அவ்வாறுதான் இது. இதோ இப்போது இந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டால், இந்த செவ்வக வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நாம் கூற முடியும் காணியினது அளவிடைக்கு ஒத்ததாக வரையப்பட்ட படம் என்று இதனை நாம் கூற முடியும். எனவே இதனை அளவிடை படம் என கூறலாம். இருந்தபோதும் நாங்கள் காணியின் திசை, அதாவது இந்த நீளமானது நீலப்பக்கம் வடக்கு திசையில் இருக்கலாம், கிழக்கு திசையில் இருக்கலாம், அல்லது வேறு ஏதும் வடக்குடன் குறித்த பாகையில் இருக்கலாம். அந்த விபரங்களை நாம் இங்கு காட்டவில்லை இந்த வகுப்பில். அடுத்தடுத்த வகுப்புகளில் தான் அதனையும் உள்ளடங்கலாக எவ்வாறு வரைவது என்பதை பார்ப்போம். ஆயினும் இங்கு நாம் காணியினது நீள அகல அளவுகள் அல்லது வேறு அளவுகள் முக்கோணி வடிவமாக இருந்தால் அதன் பக்க அளவுகளிற்கு பொருத்தமான ஒரு அளவிடையை தெரிவு செய்து வரைந்து காட்டினால் அது அளவிடை படம் என கூறுவோம். இங்கு நாம் நேர்கோடுகளினால் ஆக்கப்பட்ட அளவிடை படத்தை வரைந்துள்ளோம். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கவனிக்கப் போகின்றோம். தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இங்கு 10 சென்டிமீட்டரை எதற்காக பயன்படுத்தியுள்ளோம் என்றால் 100 மீட்டரை குறிப்பதற்காக. 7 சென்டிமீட்டரை எதற்காக பயன்படுத்தி உள்ளோம் என்றால் 70 மீட்டரை குறிப்பதற்காக. அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 மீட்டரிற்கு சமனாக உள்ளது. ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 மீட்டரிற்கு சமனாக உள்ளது. எனவே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அளவிடை விகிதமாக ஒரு சென்டிமீட்டரானது 10 மீட்டரை குறிக்கின்றது. அதான் இங்குள்ள அளவு திட்டம், அளவிடை. ஒரு சென்டிமீட்டர் 10 மீட்டரை குறிக்கின்றது. அதாவது நீங்கள்
ஒரு வரைபடம் ஒன்றை வரைந்து காட்டுகின்றீர்கள். இதுதான் அந்த வரைபடம். இந்த வரைபடத்தில் நாம் குறிப்பிடுவோம் 1 சென்டிமீட்டர் 10 மீட்டர் ஆகும் என்ற ஒரு திட்டத்தை குறிப்பிட்டால்தான் இந்த வரைபடத்தை பார்ப்பவர்க்கு உண்மையான நிலப்பரப்பை பற்றிய ஒரு சிந்தனை வரும். எனவே 1 சென்டிமீட்டர் 10 மீட்டர் அளவிடைக்கேற்ப இந்த படம் வரையப்பட்டுள்ளது என்பதுதான் கருத்து. 1 சென்டிமீட்டர் 10 மீட்டர் என்றால் நாம் அளவிடையை விகிதமாக குறிப்பிடுவோம். நாம் அளவிடையை விகிதமாக காட்டுவதற்கு 2 கணியங்களையும் ஒரே அளவிடையில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 சென்டிமீட்டருக்கு நாம் இங்கு எடுத்துள்ளது 10 மீட்டர் என்றாலும் அதனை சென்டிமீட்டருக்கு மாற்ற வேண்டும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்பது தெரியும். எனவே 10 மீட்டரை 100ஆல் பெருக்கும் போது எமக்கு கிடைக்கப் போகின்றது 1000 சென்டிமீட்டர். எனவே நாம் பயன்படுத்தியுள்ள அளவிடை 1க்கு 1000 என்று கூறுவோம். 1க்கு 1000. இவ்வாறு நீங்கள் எந்த ஒரு வரைபடத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு அளவிடை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கலாம். அது பெரும்பாலும் அந்த படத்தின் கீழே ஒரு பக்கமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். அந்த அளவிடையிலிருந்து உண்மை நீளத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்கு 7 சென்டிமீட்டர் என்பது 7000 சென்டிமீட்டர் தான் குறிக்கின்றது. 7000 சென்டிமீட்டரை பிறகு 100ஆல் பிரிக்கும் போது உங்களுக்கு 70 மீட்டர் கிடைக்கும். எனவே 10 சென்டிமீட்டர் என்பது 10 தர 1000 சென்டிமீட்டருக்கு சமனாகும். அதனை பின்னர் மீட்டருக்கு மாற்றினால் உங்களுக்கு 100 மீட்டர் கிடைக்கும். எனவே அளவிடை படம் ஒன்று இந்த விபரங்களை கொண்டிருக்கும். அளவிடை படத்திலிருந்து நாம் உண்மையான அளவீட்டு பெறுமதிகளை கண்டுபிடிக்க முடியும். அல்லது உண்மையான அளவீட்டு பெறுமதிகளை அளவிடைக்கேற்ப சிறிய பெறுமதிகளாக மாற்றி கண்டுபிடிக்கவும் முடியும். இப்பொழுது நாம் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள உதாரணம் ஒன்றை கவனிப்போம். ஒரு முக்கோண வடிவ பூப்பாத்தி ஒன்றின் தளம் காட்டப்பட்டுள்ளது. அந்த முக்கோண வடிவ பூப்பாத்தியின் தள வடிவத்தை தான் நாம் இங்கு காட்டலாம். நாம் அந்த பாத்தியினது ஒரு வரையப்பட்ட படம் போன்ற ஒன்றை காட்ட முடியாது. இதனை தள வரைபடங்களைத்தான் நாம் காட்ட முடியும். இது இங்கு தள வரைபடம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. முக்கோண வடிவ பூப்பாத்தி. இதனை ஒரு அளவிடை படமாக வரைந்து கொள்ள வேண்டும். இதன் அளவிடை படத்தை வரைந்து கொள்ள வேண்டும். உண்மையான விடயத்தை குறிக்கின்ற பருமட்டான வரைபடம் தான் இது. அந்த முக்கோணியின் உச்சிகள் ஏபிசி. ஏபி என்ற பக்கம் 10 மீட்டர், பிசி என்ற பக்கம் 8 மீட்டர், ஏசி என்ற பக்கம் 9 மீட்டர். எமக்கு இந்த மீட்டர் நீளங்களை எமது கோப்பிகளில் குறிக்க முடியாது. எனவே ஒரு பொருத்தமான அளவிடையை உருவாக்க வேண்டும். இலகுவாக நீங்கள் அடிப்படையாக முதலாவது சிந்திக்க முடியும். நாம் 1 மீட்டரை 1 சென்டிமீட்டர் என குறிக்க முடியும். அதாவது 1க்கு 100 என்ற அளவிடை. 1க்கு 100 என்றால் அதை நேரடியாக நாம் விளங்கி எழுதவும் முடியும். 1 மீட்டரை தான் நாம் 1 சென்டிமீட்டர் என குறிக்கப் போகின்றோம். அளவிடப்படத்தில் 1 சென்டிமீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமனாக போகின்றது. எனவே 1க்கு 100 அல்லது 1 100க்கு என்ற ஒரு அளவிடையை பயன்படுத்த போகின்றோம். அதாவது இதனை வேறு வடிவில் சொன்னால் 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டரை குறிக்கப் போகின்றது. நாம் வசதியாக சொல்லுவோம் என்றால் 1 சென்டிமீட்டர் 1 மீட்டரை குறிக்கப் போகின்றது. 1 மீட்டரை குறிக்கப் போகின்றது. எனவே 8 மீட்டர் 8 சென்டிமீட்டராக அமையலாம். 9 மீட்டர் 9 சென்டிமீட்டராக அமையப் போகின்றது. 10 மீட்டர் 10 சென்டிமீட்டராக அமையப் போகின்றது. எனவே நாம் ஒரு முக்கோணியை அமைக்க முடியும். இதோ இந்த பருமட்டான படத்திற்கு ஒத்த அளவிடை படத்தை நாம் அமைக்க முடியும். இந்த நீளங்களை இவ்வாறு மாற்றி, அதாவது 10 மீட்டர் 10 சென்டிமீட்டராகவும், எனவே 9 மீட்டர் 9 சென்டிமீட்டராகவும் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டராகவும் மாற்றப்படுகின்றது. எனவே அளவிடை படத்தில் இந்த அளவிடைகளை உடைய ஒரு முக்கோணியை அமைக்க வேண்டும். அளவிடை படத்தை வரைய வேண்டுமானால் எவ்வாறு நாம் கருவிகளை பயன்படுத்தி வரைய வேண்டும் என்பதை இங்கு கவனிப்போம். முன்னர் நாம் செவ்வக வடிவமான பாடசாலை காணியை வரையும் போது நேர்கோடை வரைவதற்கு அளவு சட்டத்தை பயன்படுத்தினோம். 90 பாகையை வரைவதற்காக மூலை மட்டத்தையும் பயன்படுத்தினோம்.
இப்போது நாம் எமக்கு பக்கங்களின் நீளங்கள் தரப்பட்டுள்ளபடியால் கோணங்கள் எதையும் அளக்க வேண்டிய அவசியமில்லை. இதனை அளவு சட்டத்தையும் கவராயத்தையும் பயன்படுத்தி வரைய முடியும். இதற்கு முன்னர் முக்கோணி அமைத்தல் என்ற பகுதியிலும் நாம் இது தொடர்பாக கற்றுள்ளோம். இதற்காக முதலில் நாம் நேர்கோட்டு பகுதியை வரைந்து கொள்ளலாம். அந்த நேர்கோட்டு பகுதியை வரைந்து கொண்டு அதில் BC என்ற பக்கத்தை குறிக்கப் போகின்றோம் என்று கொள்வோம். எனவே அளவிடை படம் இதனை ஒத்ததாக வரைய வேண்டும் என்றபடியால் BC என்ற பக்கத்தை 8 மீட்டர், அதனை 8 சென்டிமீட்டராக குறிக்கப் போகின்றோம். இவ்வாறு அளவிடையை வைத்து 0, 8 ஆகிய நிலைகளில் நாம் B, C என்ற புள்ளிக்காக அடையாளங்களை போட்டுக்கொள்ளலாம். இனி நாம் மற்றைய பக்கங்கள் BA, CA என்பவற்றை வரைவதற்காக கவராயத்தை பயன்படுத்த வேண்டிய முறையை கவனிப்போம். நாம் BA என்ற பக்கம் 10 சென்டிமீட்டருக்கு அமைய வேண்டும் என்றபடியால் இவ்வாறு 10 சென்டிமீட்டரை எடுத்துக்கொண்டோம். ஒரு முனை ஊசி, கவராயத்தின் ஊசி 0 இருக்க மற்ற முனை பென்சிலின் முனை 10 சென்டிமீட்டரில் அல்லது மாறியும் இருக்கலாம். இனி நாம் புள்ளி A காண்பதற்காக நாம் செய்ய வேண்டிய முறை, ஊசியை முனை B இன் நிலையில் வைத்து கவராயத்தை போதிய அளவு சுழற்றி நாம் இப்போது வில் ஒன்றை வரைந்து கொள்ள வேண்டும். அதாவது வில்லினது நீளம் போதிய அளவாக, வில்லினது நீளம் C இலிருந்து வரையப்படும் வில்லுடன் வெட்டத்தக்கதான போதிய அளவு நீளத்திற்கு வரையப்பட்டிருக்க வேண்டும். பின்னர் C இலிருந்து A இனது தூரம் 9 சென்டிமீட்டர் என்றபடியால் நாம் 9 சென்டிமீட்டருக்கு கவராயத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதோ காட்டியது போல் நாம் இப்போது கவராயத்தை ஒரு முனை 0 மற்ற முனை 9 இருக்கத்தக்கதாக 9 சென்டிமீட்டருக்கு செப்பம் செய்துள்ளோம். இனி நாம் கவராயத்தை C அமைய வேண்டிய முனையில் வைத்து பின்னர் பென்சிலால் நாம் வில்லை கீறும் வகையில் ஒழுங்குபடுத்தி கொண்டு இனி நாம் இதோ இந்த புள்ளி A குறிக்கப் போகின்றது. இதனை இணைப்பதன் மூலமாக நாம் அளவிடையுடன் கூடிய முக்கோணியை அமைத்துக் கொள்ள முடியும். இதோ இவ்வாறு அளவு சட்டத்தை பயன்படுத்தி நாம் நேர்கோடுகளை இணைத்து உச்சியை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அதன் பின்னர் இது புள்ளி B ஆக காணப்படும், இது புள்ளி A ஆக காணப்படும், இது புள்ளி C ஆக காணப்படும். எனவே இதுவே அளவிடைக்கு வரையப்பட்ட படமாகும். நாம் 8 மீட்டரை 8 சென்டிமீட்டராகவும் 10 மீட்டரை 10 சென்டிமீட்டராகவும் 9 மீட்டரை 9 சென்டிமீட்டராகவும் கொண்டு அதனை சுட்டிக்காட்டும் வகையில் நாம் ஒரு அளவிடை படத்தை வரைந்துள்ளோம். இதற்கு நாம் நீளங்கள் என்றபடியால் முழுமையாக கவராயத்தையே பயன்படுத்தி உள்ளோம். மாணவர்களே, நாம் வரைந்த அதே அளவிடை படத்தை வேறொரு அளவு திட்டத்திற்கும் கூட எம்மால் வரைய முடியும். இதுவே உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள உதாரணத்தில் செய்து காட்டப்பட்டுள்ள அளவிடையாகும். அதாவது 1 சென்டிமீட்டரை 2 மீட்டராக கருதுகின்றோம். அதாவது 200 சென்டிமீட்டராக கருதுகின்றோம். எனவே 1/200க்கு என்ற அளவிடை ஆகும் இது. அப்படி என்றால் நாம் இந்த அளவிடையை சொல்ல வேண்டியிருக்கும் 1/200க்கு என்ற அளவிடையாகும். அப்போது நமக்கு தெரியும் 2 மீட்டரை 1 சென்டிமீட்டராக குறிக்கின்றோம் என்றால் 10 மீட்டரை நாம் 5 சென்டிமீட்டராக குறிப்போம். 8 மீட்டரை 4 சென்டிமீட்டராக குறிப்போம். எனவே நாம் எமக்கு 10 மீட்டர் 5 சென்டிமீட்டராக போகின்றது. அவ்வாறு 8 மீட்டர் 4 சென்டிமீட்டராக போகின்றது. 9 மீட்டர் 4.5 சென்டிமீட்டராக போகின்றது. இதன்படி நாம் முதலில் 8 சென்டிமீட்டரை குறிப்பதற்காக 4 சென்டிமீட்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 4 சென்டிமீட்டரில் குறித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் கவராயத்தை 4.5 கவராயத்தின் ஊசியை C நிலையில் வைக்கும் போது இதோ நாம் இந்த 4.5 சென்டிமீட்டரை தான் குறிக்க வேண்டும். எனவே ஊசியை C யில் வைத்து 4.5 சென்டிமீட்டருக்கான வில்லை வெட்டலாம். அடுத்ததாக நாம் 5 சென்டிமீட்டருக்குரிய நீளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ இந்த BA என்ற 10 மீட்டரை குறிப்பதற்காக. அப்போது நாம் ஊசியை B என்ற நிலையில் வைத்து மீண்டும் ஒரு வில்லை வரைந்து கொள்வோம். அப்போது ஊசியை B க்குரிய நிலை இதோ இந்த புள்ளியில் வைத்து நாம் மீண்டும் வெட்டிக் கொள்வோம்.
இந்த படிமுறைகள் யாவும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததுதான். பின்னர் இதோ இந்த புள்ளியை இதனுடன் இணைத்து நாம் அளவிடை படத்தை வரைந்து கொள்வோம். அதுவே இதோ 10 மீட்டர், 8 மீட்டர், 9 மீட்டர் ஆகியவற்றிற்கான அளவிடை படமாக காணப்படும். இதோ நாம் வரைந்துள்ள அளவிடை படம் நீளங்கள் AB, BC, AC போன்றன இதோ இங்கு காட்டியுள்ள நீளங்களுக்கே வரையப்பட்டுள்ளன. 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர். ஆனால் இங்குள்ள அளவிடை 1:200 என்பதாகும். இங்குள்ள ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 200 சென்டிமீட்டரை குறிக்கும், அல்லது ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 2 மீட்டரை குறிக்கும். அந்த அடிப்படையில் இதற்குரிய உண்மையான விபரங்களை நாங்கள் அனுமானிக்க முடியும். அதுதான் 8 மீட்டர், 10 மீட்டர், 9 மீட்டர்கள் ஆகும். இதற்குரிய அளவிடை படமே இதுவாகும். மாணவர்கள் தொடர்ந்து இதோ இந்த பயிற்சி நெறி 28.3 நீங்கள் மேற்கொள்ள முடியும். இங்கு இந்த அளவிடை படங்களை வரையும் போது கோணங்களை 90 பாகை கோணத்தை அமைப்பதற்கு நீங்கள் மூலை மட்டத்தை பயன்படுத்தலாம், அல்லது கவராயத்தையும் பயன்படுத்த முடியும். இப்பொழுது பாடத்துக்கான பொழிப்பு அதாவது பாட சுருக்கத்தை கவனிப்போம். முதலாவதாக, அளவிடை படத்தின் ஓரலகு மூலம் காண்பிக்கப்படும் உண்மையான நீளம் அதன் அளவிடை ஆகும். நாம் 1க்கு 100, 1க்கு 500 போன்று ஒரு அளவிடையை பயன்படுத்தினோம். அது அளவிடை படத்தில் உள்ள ஒன்று உண்மையான நீளம் எவ்வளவுக்கு சமன் என்பதாகும். மேலும் இது ஒரு விகிதமாக எழுதப்படும். 1 100க்கு, 1 500க்கு என்பது போல். மேலும் அளவிடை மூலம் ஓர் அலகினால் உண்மையான நீளம் குறிக்கப்படுவதால் அளவிடை படத்துக்கு ஒத்த உண்மையான நீளத்தை கணிக்கலாம். உண்மையான நீளம் இருந்தால் அதற்கொத்த அளவிடை நீளத்தையும் கணித்து பெற முடியும். சுருக்கமாக சொன்னால், அளவிடை படத்தில் உள்ள நீளத்திற்கு உண்மை நீளங்களை கண்டோம், உண்மை நீளங்களுக்கொத்த அளவிடை நீளங்களை காணுதல் என்பது அந்த 1க்கு 100 போன்ற அந்த விகிதத்தை அடிப்படையாக கொண்டே நம்மால் காண முடியும். இறுதியாக, தரப்பட்ட அளவீடுகளுக்கேற்ப தள உருவம் ஒன்றின் அளவிடை படங்களை தகுந்த அளவிடையை தெரிவு செய்து வரைவதற்கும் நாம் கற்றுக்கொண்டோம்.